சிறுநீரகத்தை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விட்டாவே தானாகவே அந்த வீக்கம் வடிஞ்சிரும். சுக்கு பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து முட்டையோட வெள்ளைக்கருவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுருக்கு சுருக்குன்னு ஊசியால் குத்துற மாதிரி ஒரு வலி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வாயுவும் இருக்கும் நீரும் இருக்குது. லைட்டாக டேர் ஆகிருக்கு, பார்ஷியலாக டேர் ஆகிருக்கு அப்படின்னாலும் அது ஃபியூஸ் ஆகிக்கும். அதுக்குரிய டெண்டன்சி அதுக்கு எல்லாமே இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போய் அந்த வீக்கத்தை வந்து குறைக்கணும் அப்படின்ட்டு உள்ளே இன்ஜெக்ஷன் போட்டு உள்ளே இருக்கக்கூடிய நீர் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அப்படின்னா சுத்தமாக நடக்கவே முடியாது. அதனால் அந்த மாதிரி தப்பை மட்டும் யாருமே பண்ணாதீங்க. நீர் எடுக்கணும் வைக்கணும் அப்படின்னா அந்த ஒரு வைத்தியத்தை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா நீர் வந்து உள்ளேருந்து எடுக்க தேவையில்லை. 2-3 நாளில் சிறுநீரகத்தை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விட்டாவே தானாகவே அந்த வீக்கம் வடிஞ்சிரும். உங்களுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால தான் அது வந்து நைட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபங்க்ஷன் பண்ணி உங்களுக்கு அந்த வீக்கத்தை வடிச்சிருது. சில பேர்த்துக்கு வீக்கம் வடியாமையே இருக்கும். கிட்னி ஸ்லக்கிஷாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு அந்த வீக்கம் வடியாமல் அப்படி இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணி அந்த நீர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சுத்தமாக நடக்க முடியாமல் ஆயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி பண்ணவும் கூடாது. வீக்கம் இருந்துச்சு அப்படின்னா சாதாரணமாக சுக்கு பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து முட்டையோட வெள்ளைக்கருவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வீக்கத்துக்கு மேலே நல்லா போட்டு விட்டிங்க அப்படின்னாவே வீக்கம் வடிஞ்சிரும். அப்படி இல்லாட்டி மூசாம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கரியபோலம் கற்றாழையோடைய ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து காய வச்சு எடுத்து வச்சுருப்பாங்க. அது ப்ரௌன் கலரில் டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். அதை பவுடர் மாதிரி பண்ணி அதையும் முட்டையோட வெள்ளைக்கருவில் மிக்ஸ் பண்ணி சுற்றி நல்லா வீக்கத்துக்கு நல்லா அப்ளை பண்ணாலும் வீக்கம் நல்லா குறையும். அப்படி இல்லாட்டி அமுக்குறாங்க கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சு அதையும் முட்டையோட வெள்ளைக்கருவில் மிக்ஸ் பண்ணி முட்டுகளை சுற்றி நல்லா 10 மாதிரி போட்டோம் அப்படின்னா வலி வீக்கம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கலாம் வலியும் வீக்கமும் குறையிறதுக்கு. இது 1 நாள் 2 நாளில் வீக்கம் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். அப்புறம் நெருஞ்சில் நீர்முள்ளி இது மாதிரிலாம் கஷாயம் வச்சு குடித்தாலும் நம்மளுக்கு வீக்கம் வந்து நம்மளுக்கு நல்லா வரைஞ்சிடும். ஏன்னா சிறுநீரகம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஜாயிண்டில் இருக்கக்கூடிய வீக்கம் ஸ்வெல்லிங் எல்லாம் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அந்த குத்துற மாதிரி வலி சுருக்கு சுருக்குன்னு ஊசியால் குத்துற மாதிரி ஒரு வலி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வாயுவும் இருக்கும் நீரும் இருக்குது. அதே மாதிரி லைட்டாக நம்மளுக்கு போன்ஸ் வந்து நம்மளுக்கு லைட்டாக நம்மளுக்கு வந்து இதாகிட்டு இருக்கும். அந்தந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்க்ராட்ச் ஆகிட்டு இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு அந்த பெயின் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முடக்கர்த்தான் இலை, வாதமடக்கினா தழுதாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலை இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. இதெல்லாமே வந்து கிராமப்புறங்களில் நிறைய பேர்த்துக்கு கிடைக்கும், எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வாதநாராயணன் இலை, அதுக்கப்புறம் எருக்கு இலை, அதுக்கப்புறம் வேலிப்பருத்தி இலை. வேலிப்பருத்தி இலைன்னா வேலியில் வந்து நிறைய முளைச்சி கிடக்கும், கொடி மாதிரி இருக்கும், ரெட்டை காயாக இருக்கும். இந்த மாதிரி ரெட்டை காயாக இருக்கும், அது வேலிப்பருத்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த இலை எடுத்துக்கலாம். அப்புறம் ஆமணக்கு இலை, அப்புறம் எருக்கு இலை, வேப்ப இலை. சரியா, இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா அந்த நடு நரம்பு எல்லாத்தையும் எடுத்து இலைகளை வந்து சின்ன சின்னதாக நல்லா கீறி துண்டிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து ஆமணக்கெண்ணெய் இல்லாட்டி வேப்பெண்ணெயை ஊற்றி நல்லா அந்த இலைகளை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி சூட்டோடு நல்லா கிளி மாதிரி நல்லா கட்டிட்டு அதை வச்சு இன்னும் கொஞ்சம் ஆமணக்கெண்ணெய் இல்லாட்டி வேப்பெண்ணெய் வந்து ஒரு பாத்திரத்தில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் டிப் பண்ணி அந்த மூட்டுகளை சுற்றி நல்லா ஒத்தனை மாதிரி கொடுங்க. இம்மீடியட்டாக உங்களுக்கு அந்த குத்துற மாதிரியான வலி உங்களுக்கு ஒரே நாளில் உங்களுக்கு குறைஞ்சிரும். சரிங்களா, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து முட்டுகள் நல்லா பலமாகிறதுக்கும் முட்டுகள் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கும் எலும்புகள் பலமாகிறதுக்கும் ஜாயிண்ட் எல்லாமே வந்து கார்டிலேஜ் அந்த போன் எல்லாமே வந்து கனெக்டிவ் டிஷ்யூனால தான் உருவானது. அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து நல்லா உருமாற்றம் வந்து நல்ல திடமான உருமாற்றமாக இருக்கிறதுக்காக மூலிகை மருந்துகள் மருத்துவமனையில் தொடர்ந்து கொடுக்குறோம். அதை கொஞ்சம் ஒரு 2 months 3 months எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே முட்டுகள் எல்லாம் நான் பலமாயிரும், நல்லா திடமாயிரும். மூட்டுகளை வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த லிகமெண்ட்ஸ் அந்த ஜவ்வு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு சரியாயிரும். லைட்டாக டேர் ஆகிருக்கு, பார்ஷியலாக டேர் ஆகிருக்கு அப்படின்னாலும் அது ஃபியூஸ் ஆகிக்கும். அதுக்குரிய டெண்டன்சி அதுக்கு எல்லாமே இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய எண்ணெய் ஆயில் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா ஒத்தடை மாதிரி டெய்லி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சரியாயிரும், முழுமையாக க்யூர் ஆயிரும். இப்போ எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனைனா மூட்டு வலிக்காக நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. 10 வருஷமாக மூட்டு வலி இருந்தது. முடக்குவாதம் வேறு, கையெல்லாம் ஒரே வலி, ரப்பாக மடக்க கூட முடியல. இது ஒரு 7 மாதமாக இருந்தது. 2-3 இடத்துக்கு போய் கூட சரியாகலை. மேடம் கிட்ட வந்தேன். மேடம் கிட்ட வந்த உடனே 1 மாதம் மருந்து சாப்பிட்டேன்.
இப்போ முட்டி வலிலாம் இல்லை, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. கையில் வீக்கமாக இருந்தது, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ நல்லா இருக்குது. ஒரு முட்டி தான் கொஞ்சம், ஒரு முட்டி எப்படி கீழே வைக்க முடியாதது, அந்த முட்டி சரியா பானுமதி. அம்பத்தூர்லேருந்து வரேன். வயசு 68, 8 மாசமா. கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு. காலையில் எழுந்தால் ரொம்ப வலிக்கும், ஒன்றும் வேலையே செய்ய முடியாது, கட்டில் விட்டு இறங்கவே முடியாது. ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது, ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது. இப்போ நான் நல்லா இருக்கேன். கால்வலி முதல்ல தண்ணியை நீர் கட்டிட்டுலாம் குறைஞ்சிருக்கு, வீக்கமெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது, முன்னையாட்டம் இல்லாத. அந்த குத்துற வலி, அந்த குத்துறது இந்த மாதிரி எல்லாம் இல்லை, எப்போவும் கொஞ்சம் இந்த முழங்கால் கிட்ட குத்துறது வலி குறைஞ்சிருக்கு, எல்லாமே வலி குறைஞ்சிருக்கு. வீக்கம் ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கும். வீக்கம் வந்து அந்த கால் கொஞ்சம் வீங்கிக்கும், இந்த தண்ணி இருக்கிறதுனால உள்ள. இப்போ அது இல்லை, அந்த நீர் குறைஞ்சிட்டு இருக்குது. வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியாக, நீ கேப்பெல்லாம் போட்டுக்காம. நீ எங்கேயாவது போகும்போது தான் கொஞ்சம் அது குறைஞ்சிரும். சரியா? இப்போ இவங்களுக்கு வந்து பத்மாவதி 85 வயசு இருக்காங்க. அவங்களுக்கு நரம்பு சுருள், வெரிகோஸ் வெயின்ஸ், முட்டி வலி ரொம்ப நாளா இருக்கு. காலில் வந்து வீக்கமும் இருக்கும். 2 மாசம் அவங்க மருந்து சாப்பிட்டதுல அவங்களுக்கு அந்த குத்துற வலி, முட்டி வலி எல்லாமே நல்லா குறைஞ்சிருக்கு. கால் வீக்கமும் நல்லா குறைஞ்சிருச்சு, நல்லா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம், பௌத்திரம், சிறுநீரக பித்தப்பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ். அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. கால் 073057444144.